இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம். எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன். முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்லை. என்னால தெளிவா யோசிக்க தெரியல, என்னால டிசைட் பண்ண தெரியல. நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா, இதுக்கு யாருக்குமே பதில் இல்லை. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு வாலிப தம்பி கேட்டுட்டு இருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கலாம், நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். நான் உனக்கு ஒரு தெளிவை தருவேன். எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்து மாற்ற முடியாத அந்த குழப்பத்தை கர்த்தர் பிறந்த நாளில் அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். சகோதரனே, உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கர்த்தர் தருவார். உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை உனக்கு அவர் தருவார். உனக்கு ஒரு தெளிவை, உன் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தருவார். கலங்கி போய் இருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தெளிவு கடந்து வரும். கலங்கின நீரை தெளிய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஆண்டவர் பிறந்த போது ஒரு 3 விதமான சூழ்நிலைகள் ரொம்ப அழகா மாறினதை நான் பைபிள்ல வாசிச்சேன். வசனத்தை போட்டு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுப்போமே ஆனால், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்துவதற்கு மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அடுத்த வசனம், அவன் இப்படியே சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்திற்கு உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, இந்த சூழ்நிலை உண்மையிலே லெகுவானதில்லை.